பேசுவதில் அழகானதை பேசட்டும். இந்த உலகத்தில் குடும்பங்களோடு, சமூகத்தோடு, அல்லது ஆசிரியர் மாணவர்களோடு, அல்லது தொழிலாளி முதலாளியோடு, இப்படி பல்வேறு தரப்பினரும் பேசுகின்ற பொழுது எப்படி பேச வேண்டும் என்று தெரியுமா? அழகான வார்த்தைகளை அவர்கள் பேசட்டும், அவர்கள் அழகான வார்த்தைகளை பேசட்டும் என்று அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லிவிட்டு தொடராக சொல்லி காட்டுகின்றான். இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும். ஏன் அவர்கள் அழகான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று தெரியுமா? இந்த உலகத்தில் குடும்பங்களோடு, சமூகத்தோடு, உறவுகளோடு, பிள்ளைகளோடு, மனைவிகளோடு ஏன் அழகான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று தெரியுமா? இந்த உலகத்தில் நானும் நீங்களும் அழகான வார்த்தைகளை பேசவில்லை என்றால், அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பக்கூடிய வார்த்தைகளை நானும் நீங்களும் பேசாவிட்டால், இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், மனிதர்களுக்கு மத்தியில் ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாம் பார்க்கலாம். இன்று ஏராளமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய குடும்பங்களை எடுத்து பாருங்கள், எங்களுடைய சமூகத்தை எடுத்து பாருங்கள். அல்லது பள்ளியில் ஏதாவது ஒரு சபை கூடிவிட்டது என்று சொன்னால் அந்த சபையிலே பார்க்கலாம், சில உறவுகளுக்கு பேசவே தெரியாது. சமூகத்தில் சபையில் எப்படி பேச வேண்டும், பிற மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில் எப்படி பேச வேண்டும், மனைவியோடு எப்படி பேச வேண்டும், பிள்ளைகளோடு எப்படி பேச வேண்டும், தாய் தந்தையோடு எப்படி பேச வேண்டும் என்ற சில ஒழுக்க விழுமியங்கள் சிலருக்கு தெரியாது. அவர்கள் வாயில் வந்ததையெல்லாம் பேசுகின்றார்கள், ஆபாசமான பேச்சுக்களை பேசுகின்றார்கள், அசிங்கமான பேச்சுக்களை பேசுகின்றார்கள். இதனால் குடும்பங்களுக்கு மத்தியில், சமூகங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரம் ஏராளம் தாராளமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால்தான் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், நீங்கள் பேசுகின்ற பொழுது நீதமான பேச்சுக்களை பேசுங்கள், அழகான பேச்சுக்களை பேசுங்கள், அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தைகளை பேசுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய திருமறையில் கட்டளையிடுகின்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் இறுதி நாளையும் நம்பியிருக்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வை நம்பி இறுதி நாளை நம்பியிருக்கின்றார்களோ, ஃபல்யகுல் கைரன், அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும், அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும், அவுலியஸ்முத், அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களை, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் பேசுகின்ற பொழுது அழகான வார்த்தைகளை பேசுங்கள், நீதமான வார்த்தைகளை பேசுங்கள், அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தைகளை பேசுங்கள். அப்படி அழகான வார்த்தைகளை, நீதமான வார்த்தைகளை, அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகளை, அழகான வார்த்தைகளை உங்களால் பேச முடியவில்லையா? நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்